மிதுனத்தில் ஆல்ரெடி குரு பகவான் ஜென்ம குருவாக உட்காந்துட்டு இருக்கார். இந்த குரு சுக்கிரன் இணைவு அப்படின்றத லக்ஷ்மி யோகம், மகாலட்சுமி யோகம், கஜலட்சுமி யோகம் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. இது உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு எந்த பாவத்தில் குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைவு அப்படின்றது. 5ஆம் பாவத்தில் குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு இணைஞ்சிருக்காங்க அப்படின்றதுனால இத்தனை நல்லது நடக்க போகுது. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், ஜூலை 28 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சிம்மத்திலேருந்து கன்னிக்கு பயிற்சி. கனவுகள், பல ஆசைகள், பல நிறைவேறாத எண்ணங்கள், பல ஆழ்மனது ஆசைகள் எது இருந்தாலும் அதில் ஒரு சிலதை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு. ரொம்ப ரிச்சாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப திறமையாகணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி எனக்கு என்னோட சுயம் சார்ந்த பல ஆசைகள் இருந்துச்சு. ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஆடி 10 சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிட்டார். அதாவது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். மிதுனத்தில் ஆல்ரெடி குரு பகவான் ஜென்ம குருவாக உட்காந்துட்டு இருக்கார். இந்த குரு சுக்கிரன் இணைவு அப்படின்றத லக்ஷ்மி யோகம், மகாலட்சுமி யோகம், கஜலட்சுமி யோகம் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. இது உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு எந்த பாவத்தில் குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைவு அப்படின்றது. பிள்ளைங்க சார்ந்து எனக்கு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சுங்க, நிறைய டென்ஷன் இருந்துச்சு, நிறைய உபாதைகள் இருந்துச்சு. மனதளவில் நான் பிள்ளைங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அதில் மாற்றம் அப்படின்றது சாலிடாக வரும். எனக்கு பூர்வீக சொத்து இருக்குங்க, அந்த பூர்வீக சொத்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு கொடுக்காம வதக்கி எடுக்கிறாங்க, சத்தாய்க்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதில் ஏதோ ஒரு மடங்காவது வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வ ஜென்மங்களில் நீங்கள் என்னெல்லாம் நல்லது செஞ்சீங்க, அந்த நல்ல கர்மாக்களோட பிரதிபலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு சுக்கிர இணைவு. ஆக மொத்தம் 5ஆம் பாவத்தில் குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு இணைஞ்சிருக்காங்க அப்படின்றதுனால இத்தனை நல்லது நடக்க போகுது. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், ஜூலை 28 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சிம்மத்திலேருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகிட்டார். இந்த கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க. அது பொதுவான பலன்கள். பொதுவாக நீர்நிலைகளில் தண்ணி குறையும் அப்படின்றது உண்மை. இப்போ கும்பத்துக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் வந்திருக்கானே, அதனால் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னா லைட் இம்பேக்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னா, உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, சின்ன லெவலில் ஒரு ஆக்சிடென்ட்டு, சும்மா நடக்கிறோம் கால் வந்து ஒரு சுளுக்கு பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அஷ்டமத்து செவ்வாய் அப்படின்றனால அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றது பின்னாடி சொல்கிறேன். அதுக்கும் மேலே நம்மளுக்கு வந்து பாருங்கள், கும்பத்திலே ராகு உட்காந்துட்டு இருக்கான், அவன் மேலே குரு பார்வை இருக்கும். ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம். சனி பாத சனியாக இருக்கான், பாத சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கான். பாத சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்கள், ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மி அப்படின்னு அர்த்தம். சனி நம்மளை கெடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கான் அப்படின்னா அவன் வீக்காக இருக்கான் அப்படின்னும் போது நம்மளுக்கு கெடுதல் செய்யக்கூடியவன் வீக்காக இருக்கான், வக்ரம் அடைஞ்சிருக்கான் அப்படின் போது பெருசாக அவன் கெடுக்க மாட்டான். பெரிய லெவலில் ஒரு கெட்ட இம்பேக்ட் நம்மளுக்கு கிடையாது. அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, லோடு ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். பியாண்ட் தட் சனி வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 and 12, அதாவது உங்கள் சுயஸ்தானம், கும்பத்துக்கு சுயஸ்தானத்துக்கு உங்களுக்கு ராசியாதிபனே யார் அப்படின்னா சனி பகவான் தான். அதுக்கும் மேலே உங்களோட அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் 12ஆம் பாவம், இதுக்கும் அதிபன் யார் அப்படின்னா சனி பகவான் தான். அவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கான் அப்படின்னும் போது உங்கள் சுயம் சார்ந்து பல ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா. நான் ரொம்ப நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அழகாக மாறணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப ரிச்சாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப திறமையாகணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி எனக்கு என்னோட சுயம் சார்ந்த பல ஆசைகள் இருந்துச்சு, பல நிறைவேறாத கனவுகள் இருந்துச்சு, பல ரொம்ப நாள் நிறைவேறாத ஆசைகள் அப்படின்றது எனக்கு 100கணக்கில் இருந்துச்சு. அதில் ஒரு சிலது சனி நிறைவேற்றி வைப்பான். இந்த 4 மாதம் 4.5 மாதம் இல்லைங்களா, ஏறக்குறைய ஒரு 30 days கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 மாத காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து நிறைவேற்றி கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். ஏறக்குறைய ஒரு 120 days இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைவேற்றி கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி எனக்கு அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்றதுனால எனக்கு நல்லா தூங்கணும், 5 star ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அதே மாதிரி பாருங்கள், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாரின் டூர் போகணும் அப்படின்னு ஆசை. எனக்கு கோவாவுக்கு போகணுன்னு ஆசை, அங்கே போகணுன்னு ஆசை, இங்கே போகணுன்னு ஆசை. என்னோடய 12ஆம் பாவம் சார்ந்து எனக்கு பல ஆசைகள் இருந்துச்சு. அது எதுவுமே நிறைவேறல. நான் என்னவோ கனவு கண்டுகிட்டே தான் இருந்தேன். அந்த கனவு எல்லாம் மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சா மாதிரி ஆயிடுச்சே தவிர ஒரு கனவு கூட நிறைவேறலப்பா
அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம் பார்த்தீங்களா, அதில் பல கனவுகள், பல ஆசைகள், பல நிறைவேறாத எண்ணங்கள், பல ஆழ்மனது ஆசைகள் எது இருந்தாலும் அதில் ஒரு சிலதை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? ஸோ இத்தனை ப்ளஸ் இருக்குது. அதுக்கும் மேலே சுக்கிரனோட ஒரு சேர்க்கை, சுக்கிரன் குருவோட சேர்க்கை, என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று செய்யலாமாம்மா அப்படின்னா சாலிடாக வந்து பாருங்கள், நம்ம பரிகாரம் அப்படின்னு செய்யலாம். சுக்கிரனே நல்ல பாவத்தில் இருக்கான், இருந்தாலும் சுக்கிரனை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா சுக்கிரனையே வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 6 to 7 சுக்கிர ஓரை. அந்த காலகட்டத்தில் ஓம் சுக்ராய நமக்கு, ஓம் சுக்ராய நமக்கு, ஓம் சுக்ராய நமக்கு அப்படி 108 முறை சொல்லி சுக்கிரனுக்கு ஒரு கேசரி வெள்ளை கலரில், அதாவது கலர் பவுட்ரு போடாமல், ஃபுட் கலர் போடாமல் கேசரி நீங்கள் நிவேதனம் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான கோச்சார பலன்கள்ங்க. இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம். அதனால சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.